ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், நேத்திக்கு நைட்ல இருந்தே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா எல்பியை பார்த்தாச்சு, எல்பியோட அப்டேட்ஸ் கிடைச்சாச்சு அப்படின்ட்டு தான். ஸோ நேத்திக்கு நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்பி வந்து அவங்களோட 2 ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட, முக்கியமாக ஆக்ட்ரஸ் பவித்ராவோட மும்பை போயிருக்காங்க, மகாராஷ்டிரா போயிருக்காங்க, வெக்கேஷனுக்கு போயிருக்காங்க. அதுவும் அவங்க ஒரு ஸ்டோரியில் வந்து நிம்மதி அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க பாருங்க. அப்பா, நீங்கள் வந்து எல்பி லக்ஷ்மி பிரியா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் நிம்மதியாக இருக்கணும், அதுதான் எங்களுக்கும் வேணும். ஸோ ஜாலியாக ஹாப்பியாக வந்து வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் 2 ஃபோட்டோகிராஃபர்ஸ் போயிருக்காங்கல்ல. ஸோ மும்பைலேருந்து எல்பியோட நம்ம நிறைய ஃபோட்டோ ஷூட் பிக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் நேற்றுக்கு ஃபுல்லாக இன்ஸ்டாவில் வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. நான் அதை பற்றி இன்னொரு விஷயம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். அண்ட் முக்கியமாக எல்பியோட அப்டேட்ஸ் பற்றி கிடச்சிருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் இருக்கிற பெரிய கவலை என்னன்னா, எல்பி பிக் பாஸ் போவாங்களா அப்படிங்கிறது தான். ஸோ எல்பி பிக் பாஸ் போக மாட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா இப்போது கன்ஃபார்மாக போக போகிற லிஸ்ட் இருக்காங்க. அதாவது ஒரு 20-25 பேர்லேருந்து அதுலேருந்து ஒரு 10 பேர் அப்போதைக்கு செலக்ட் ஆகி போவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஒரு 25 பீப்புளில் நம்ம எல்பியோட நேம் இல்லை. ஸோ மோஸ்ட்லி எல்பி போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். அண்டு ப்ராஜெக்ட் வைஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குளோபல் வில்லேஜஸே வந்து 2 நியூ சீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களாம். ஒரு சீரியல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ ஃபேஸஸ் வச்சு, இன்னொரு சீரியல் வந்து அதை கூட வந்து நம்ம பிபி சார் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஏன்னா ரெசார்ட் சீரீஸ் வந்து முடிய போகுது. ஸோ அது ஏற்கனவே இப்போ ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எபிசோடே வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது தானே. ஸோ ஷூட்டிங் முடிஞ்சு அவர் ஃப்ரீயாக தான் இருப்பார் போல. ஸோ அதனால் அவருக்கு இன்னொரு சீரியல் கொடுக்க போகிறாங்க. அந்த சீரியலில் கூட எல்பி கமிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா பிபி சார் தானே, ஸோ ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து எல்பி பற்றின ப்ராஜெக்ட் அப்டேட். இதுவுமே நீங்கள் வந்து முழுசாக நம்ப வேணாம், எதுவுமே வந்து அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் கிடைக்கட்டும். அண்டு இன்ஸ்டாவில் விஷயம் வந்து சொன்னல. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு ஃபுல்லாகவே வந்து இன்ஸ்டாவில் இருக்க ஃபேன் பேஜஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் ஐடிஸ் வந்து எல்பியை பற்றி மற்ற கமெண்ட் செக்ஷன், மற்ற ஆக்ட்ரஸோட கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு தப்பு தப்பாக பேசுவாங்க. அந்த ஃபேக் ஐடிஸை வந்து நம்ம ஃபேன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஃபேக் ஐடியை ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஃபேக் ஐடி வந்து நேற்றுக்கு தான் ஒரு கமெண்ட் போட்டிருக்கு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்பி, நீங்கள் பிக் பாஸ் போகிறீங்க தானே அப்படின்னதுக்கு. ஸோ உடனே அந்த ஃபேக் ஐடியை போய் பார்த்ததுக்கு அந்த ஃபேக் ஐடி ஃபாலோடு பை, அதாவது அந்த ஃபேக் ஐடியை ஒரு பிரபல ஆக்ட்ரஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஆக்ட்ரஸும் பார்த்திங்கன்னா நம்ம சுவாமியோட கோ ஆக்ட்ரஸ்னே வச்சுக்கோங்களேன், ஒன் ஆஃப் த கோ ஆக்ட்ரஸ் தான். ஸோ எல்லாத்துக்குமே அது தெரிஞ்சதுலேருந்தே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா இவங்க வந்து எப்பயுமே சுவாமியை ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களோட வேறு ஒரு போஸ்ட்லேயுமே எல்பியை பற்றி யாராவது தப்பாக பேசுனாங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும். எல்பியை பற்றின நெகட்டிவாக பேசுகிற கமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும். அதே அவங்களையும் சுவாமியும் நெகட்டிவாக ஏதாவது பேசுனாங்கன்னா அந்த கமெண்ட்ஸ்லாம் டெலீட் ஆகியிருக்கும். ஆனால் எல்பியை பற்றி தப்பாக பேசுகிற கமெண்ட் மட்டும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் இவங்கன்னு இல்லை, இன்னும் நிறைய பேருமே தான் அப்படி தான். இப்போ இவங்களுக்குலாம் வந்து எல்பி சுவாமி வீக் ஆஃப் பேரோட க்ரேஸ் வந்து பீப்புள்கிட்ட இவ்வளோ இருக்கே அப்படின்ட்டு ஜெலஸில் இப்படி பண்ணுறாங்களா, இல்லை இவங்க வீக்காக்கு மட்டும் நிறைய எடிட்ஸ் வருதே, நம்ம பேருக்கு நிறைய எடிட்ஸ் வரமாட்டேங்குது, ஏன் நம்ம மக்கள் மனசில் இல்லையா அப்படிங்கிற இதுவா என்னன்னு தெரில. நான் என்ன சொல்கிறேன்னா, அடுத்தவங்க வளர்ச்சியை தடுக்கணும், அடுத்தவங்க மேலே பொறாமப்படுறது, அடுத்தவங்களுக்கு தப்பாக வந்து பொய்யான நியூஸஸ், பொய்யான வதந்தியை க்ரியேட் பண்ணுற அந்த டைமில் ஃபேக் ஐடிஸ்க்கு பணம் கொடுத்தோ, இல்லை இவங்களே வந்து ஃபேக் ஐடிஸ் நிறைய க்ரியேட் பண்ணியோ அடுத்தவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணுற அந்த டைமை அவங்களோட இண்டிவிஜுவல் மேலே ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம வளர்கிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணலாம், நம்ம ஃபேமஸ் ஆகிறதுக்கு, நம்ம சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்கவுங்க மேலே வந்து ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். எதுக்கு இப்படி ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேசணும், எல்லா இடத்துலையும் தப்பான கமெண்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும், அப்படி தான் எனக்கு கேட்கணும்னு தோணுது. அதுவும் அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னோட நேற்றுக்குலாம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு.